தலைவிதி. இத மாத்தவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறது 100% தப்பு. உங்க லைஃப், உங்க ஃபியூச்சர், உங்க சக்சஸ், உங்க தோல்வி அதை யாராலும் மாத்த முடியாதுன்னு நாம நம்புறோம். ஆனா இஸ்லாம் ஒரு அன்லிமிட்டெட் பவர் கொண்ட சீக்ரெட்டை நமக்குத் தருது. அது எழுதப்பட்ட விதியை கூட மாத்தி எழுதும் சக்தி படைச்சது. நீங்க படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும், வர்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் உங்க வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தையில ஒளிஞ்சிருக்கு. இந்த ஒரு திக்ரை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துனீங்கன்னா, மலை மாதிரி இருக்கிற பிரச்சனைகளும் ஐஸ் மாதிரி கரையும். உங்க லைஃப் கண்ட்ரோலை உங்க கிட்ட இருந்து எடுத்து ஆல்மைட்டி அல்லாஹ் கிட்ட கொடுத்துட்டு நடக்கப் போற மிராக்கிள்ஸ லைவா பார்க்க ரெடியாகுங்க. ஃபர்ஸ்ட், விதியப் பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கரெக்டா புரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்தோட கோர் கான்செப்ட்ல ஒண்ணுதான் கத்தர். சிம்பிளா சொன்னா விதி. இந்த உலகத்தையே படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கப் போற எல்லாத்தையும் அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூல் எழுதிட்டான். அதாவது யாருக்கு எவ்வளவு பணம், லைஃப், என்னென்ன சேலஞ்சஸ்னு எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட். இதை கேட்டதும் ஒரு கேள்வி வரும். எல்லாம் ஏற்கெனவே முடிவு பண்ணியாச்சுன்னா நான் ஏன் கஷ்டப்படணும்? இதுக்கு ஒரு செமையான ட்விஸ்டை இஸ்லாம் வச்சிருக்கு. ஆமா, விதி எழுதப்பட்டதுதான். ஆனா அதே அல்லாஹ் அந்த விதியை மாத்துறதுக்கான ஒரு சீக்ரெட் ஹேக்கையும் நம்ம கையில கொடுத்திருக்கிறான். அதுதான் துவாங்கிற பிரார்த்தனையும் திக்ருங்கிற இறை நினைவும். துவாவைத் தவிர வேற எதுவும் விதியை தடுக்காதுன்னு நபிகள் நாயகமே சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய பூஸ்ட் பாருங்க. நீங்க கை தூக்கி கேட்கும்போது ஒரு காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது. திக்கருங்கிறது அல்லாஹ்வை நினைக்கிறது. நீங்க திக்கர் செய்யச் செய்ய உங்க ஹார்ட் சார்ஜ் ஆகும். அல்லாஹ்வின் மேல் இருக்கிற நம்பிக்கை லெவல் அப் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் மோடுல நீங்க கேட்கிற துஆவுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னை நீங்க நினையுங்க, நான் உங்களை நினைப்பேன். யோசிச்சு பாருங்க, இந்த யூனிவர்ஸோட ஓனரே நம்மள நினைக்கப் போறான். அவன் நம்மள நினைச்சா நம்ம கவலைகள் அவனுடையதா மாறிடும். நம்ம தேவைகள் இன்ஸ்டன்டா பூர்த்தியாகும். திக்கர் செய்யறது ஷைத்தானோட எல்லா அட்டாக்ல இருந்தும் நம்மள பாதுகாக்கிற ஒரு ஃபயர்வால் மாதிரி. அது உங்க மனசுக்கு அமைதியையும் வாழ்க்கையில செழிப்பையும் கொண்டு வரும். சோ அந்த $1 மில்லியன் சீக்ரெட் திக்ரு எது? அதுதான் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் உதவியைக் கொண்டல்லாமல் தீமைகளிலிருந்து விலகிச் செல்லவோ நன்மைகள் செய்ய ஆற்றல் பெறவோ எவராலும் முடியாது. சிம்பிளா சொன்னா, யா அல்லாஹ், நான் ஜீரோ, நீதான் ஹீரோ. என் சக்தியாலையோ அறிவாலையோ திறமையாலையோ ஒண்ணுமே நடக்காது. எல்லா பவரும் உனக்குத்தான். நீ நினைச்சா எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகிறதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரை சொர்க்கத்தின் புதையல்களில் ஒரு புதையல்னு சொல்லியிருக்கிறாங்க. புதையல், லிட்ரலி ஒரு புதையல். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதே மாதிரி இந்த திக்ரோட பவரை உணர்ந்து சொல்றவங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கிஃப்ட்ஸை வச்சிருக்கான். தாங்க முடியாத கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது இந்த திக்ரை அதிகமா சொல்லச் சொல்லி அறிவுறுத்தப்பட்டது. இந்த திக்ரை நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சதும் உங்களுக்குள்ள நடக்கப் போற 10 கிரேசி மாற்றங்கள் இதோ. அளவற்ற மன அமைதி. முன்னாடி உங்கள பயமுறுத்தின பிரச்சனைகள் எல்லாம் இப்போ சப்பையா தெரியும். அல்லாஹ் பார்த்துப்பான்கிற அசைக்க முடியாத பீஸ் மோட் ஆன் ஆகும். தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை. பல வருஷமா விட முடியாம தவிச்ச ஒரு பேட் ஹேபிட்ட விடுறதுக்கான தைரியமும் பவரும் கிடைக்கும். இருப்பதில் திருப்தி. அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படறது, இல்லாததை நினைச்சு ஏங்குறது எல்லாம் ஸ்டாப் ஆகும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததுல செம்ம ஹாப்பியா இருப்பீங்க. ஞானம் அதிகரித்தல். எது சரி எது தப்புன்னு ஈஸியா புரிஞ்சுக்கிற ஒரு இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு. தொழுகை, குர்ஆன்னு எல்லாத்துலயும் ஒரு புதுவிதமான ஆர்வம் வரும். போரிங்கா இல்லாம பவர்ஃபுல்லா உணர்வீங்க. சுமைகள் குறையும். லைஃப் ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். ஏன்னா உங்க பாரத்தை இப்போ அல்லாஹ் ஷேர் பண்ணிக்கிறான். சரியான நேரத்தில் உதவி. ஒரு பிரச்சனை பீக்ல இருக்கும்போது எங்கிருந்தாவது ஒரு ஹெல்ப் உங்களை தேடி வரும்.
அது மனுஷனா இருக்கலாம், ஒரு வாய்ப்பா இருக்கலாம். பணிவு உண்டாகும், நான்கிற ஈகோ கரையும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேங்கிற ஒரு ஹம்பிள் மோடுக்கு வருவீங்க. தேவையில்லாத பேச்சு குறையும். அடுத்தவங்கள பத்தி பேசுறது, தேவையில்லாத விவாதங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கட்டாகும். ஆன்மீக விழிப்புணர்வு. இந்த உலகம் டெம்பரரி, நம்ம அசல் டார்கெட் வேறங்கிற தெளிவு பிறக்கும். இது உங்க லைஃபோட பர்பஸையே மாத்திடும். இந்த பவர்ஃபுல் டிக்ரை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்க நீங்க ரெடியா? இந்த சேலஞ்சை ஏத்துக்க தயாரா? இன்னைக்கே, இப்பவே சொல்லி உங்க வாழ்க்கையில நடக்கப் போற மேஜிக்க கவனிக்க ஆரம்பிங்க. கீழ கமெண்ட்ல ஐ அக்செப்ட் தி சேலஞ்ச்னு டைப் பண்ணுங்க. உங்க அனுபவங்களையும் நீங்க உணர்ந்த மாற்றங்களையும் வந்து எங்க கிட்ட சொல்லுங்க. அது மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم إنك عفو تحب العفو فاعف عني. اللهم إنك عفو تحب العفو فاعف عني. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான், என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது.